இந்த மாவட்டத்துல நந்தன் கால்வாய் திட்டம் வேணும்னு கேட்டோம். நான் எத்தனை போராட்டம் உங்களுக்கும் தெரியும். கீழ்பண்ணத்தூர் பகுதியில், அதாவது இந்த பகுதியில இருந்து வேடிமலை கவுட்டி மலையில இருக்க தண்ணி மழை காலத்துல தண்ணி வந்து துறிஞ்சல் ஆறுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த துறிஞ்சல் ஆறு வந்து பெண்ணத்தூர் பகுதியில கீரனூர்னு ஒரு பகுதியில ஒரு அணை வெள்ளக்காரன் கட்டிட்டு போன அந்த காலத்துல அந்த அணையில இருக்க தண்ணி அணை தடுப்பணை, சின்ன அணை தடுப்பணை, அதுல இருக்கிற தண்ணிய திருவண்ணாமலை மாவட்டத்தில் 14 ஏரி, விழுப்புரம் மாவட்டத்தில் 22 ஏரி, 36 ஏரிக்கு அந்த தண்ணியை கொண்டு போகணும். இந்த தண்ணி எப்பயாவது வரும். அந்த தண்ணியை கொண்டு போறதுக்கு ஒரு திட்டம், இது பேர் நந்தன் கால்வாய் திட்டம். என்ன பொறுத்த வரைக்கும் இது சாதாரண சின்ன திட்டம். எத்தனை வாட்டி நாம போராடணும். எவ்வளவு சொல்றாரு, இந்த திட்டம் அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்போ இந்த திட்டத்தை நாங்க அறிவிச்சோம். அன்புமணி யார் இந்த திட்டத்தை பத்தி கேட்கறது? எவ்வளவு அவர்களே, அன்புமணிக்கு இன்னைக்கு 57 வயசு ஆகுது. ஒரு சாதாரண ஒரு திட்டத்தை 54 வருஷமா நீங்க இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துறீங்களா? இதை விட ஒரு கேடு கட்டத்தனம், துப்பில்லாத தனம் எங்கேயாவது பார்க்க முடியுமா? நீங்க அமைச்சர், உங்ககிட்ட நெடுஞ்சாலை துறையும் பொதுப்பணித்துறையும் இருக்குது. அந்த பொதுப்பணித்துறையில ஒரு சின்ன ஒரு வாய்க்கால் வெட்டணும், கான்கிரீட்ல போய் அங்க இருக்கிற ஏரி நிரப்பணும் தான் திட்டம். அது மட்டுமல்ல, இன்னும் இந்த மாவட்டம் செழிக்கணும்னா இந்த மாவட்டத்தில் உள்ள தென்பெண்ணையாறு இருக்கிறது. தென்பெண்ணையாறு போன வருஷம் பார்த்தோம் இல்ல, வெள்ளம் வந்துச்சு இல்ல, அந்த வெள்ளத்துல தண்டாம்பட்டுல ஏதாவது கட்டின அந்த பிரிட்ஜ் 16 கோடி ரூபாய்க்கு அந்த பிரிட்ஜ் உடஞ்சி போச்சு பார்த்தோம் இல்ல. இந்த தேர்தல் உடஞ்சி போன பிரிட்ஜ் அது போன்றுதான் ஏதாவது இந்த தேர்தலில் திருவண்ணாமலை தொகுதியில உடஞ்சி நொறுங்கி தோல்வி அடைய இருக்கின்றார். அது உறுதியா நடக்கும். அதனால இதெல்லாம் சிந்தியுங்கள் மக்களே. ஒரு மரியாதை தெரியாத ஒருத்தவர் ஒரு அமைச்சராக அகங்காரத்துடன் திமிரா மற்றவங்களுடைய எல்லாம் தாழ்வா நினைக்கின்ற நீங்க உங்க ஜாதியோ உங்க இனத்தை சார்ந்தவர்களோ நீங்க பெருமையா பேசுறீங்க, தப்பு கிடையாது. மற்றவங்கள தாழ்மையா பேசக்கூடாது, தாழ்வா நடத்தக்கூடாது. உழைக்கின்ற சமுதாயத்தை பார்த்தா ஸ்கூல் பாய்ஸ் அப்படின்னு சொல்றது. எங்கிருந்து வந்து அவனுக்கு திமிரு? எங்கிருந்து வந்து அவங்களுக்கு அகங்காரம்? யாரு எல்லாம் போட்டு உழைக்கின்ற மக்கள், பட்டின மக்கள், பன்னியர் சமுதாயம், முதலியார் சமுதாயம், யாதவ சமுதாயம் போன்ற அத்துணை சமுதாயம் உழைக்கின்றவர்கள். அதனால இதெல்லாம் அத்துணை மக்களும் சேர்ந்து இந்த தேர்தலில் நீங்கள் யார் என்று பாடத்தை இந்த ஏவாவேலுக்கும் அவருடைய கும்பல் கூட்டாளிகளுக்கும் நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இது அவசியமானது. இது ஏதோ விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. நேற்று ரிஷிவந்தியன் தொகுதிக்கு நான் போயிருந்தேன். ரிஷிவந்தியன் தொகுதியில நான் போன நேரத்தில் அங்க பார்த்தா அந்த மக்கள் எல்லாம், ஐயா எங்களுக்கு விடுதலை வேணும். என்னையான்னு கேட்டா, இந்த கேஜிஎஃப் படம் பார்த்தீங்களா? கேஜிஎஃப் படத்துல அந்த கோலார் கோல்ட் ஃபீல்ட்ல அந்த அடிமையா இருப்பாங்க பாரு மக்கள், அதே மாதிரிதான் அந்த தொகுதியில அடிமையா இருக்கிறாங்க. ஐயா எங்களுக்கு விடுதலை. என்னன்னா 10 வருஷமா அந்த ரிஷிவந்தியன் தொகுதியினுடைய எம்எல்ஏ கார்த்திகேயன் அடிமைப்படுத்தி இருக்கிறார். மக்களை எல்லாம் அடிமைப்படுத்தி அங்க சட்டசாராயத்தை பஞ்சாயத்துல யாருமே பஞ்சாயத்து தலைவர் எல்லாமே டம்மி ஆக்கிட்டார். அந்த பஞ்சாயத்துல வேலை வந்ததுன்னா இவர் அந்த பஞ்சாயத்துல ஏலம் எடுப்பாராம். யார் அதிகமா காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வேலை கொடுப்பாராம். அவர் யாருன்னா ஏவாவேலுடைய சிஷ்யன். அப்போ இந்த அக்கிரமம் இதெல்லாம், இந்த அநியாயம் இதெல்லாம் மக்கள் பார்த்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
உறுதியாக பாடத்தை புகுட்டுவார்கள். நிச்சயமாக இந்த திருவண்ணாமலை தொகுதி அண்ணாமலையார் வாழ்கின்ற தொகுதி இது. அண்ணாமலையார் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஏழுமலை அவர்கள். இங்கே நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளர், நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர், டிடிவி தினகரன் அவர்களும், ஏசி சண்முகம் அவர்கள், ஜி கே வாசன் அவர்கள், ஜெகன்மூர்த்தி அவர்கள், பாரிவேந்தர் அவர்களுடைய ஆசி பெற்ற வேட்பாளர் ஏழுமலை அவர்கள் வெற்றி பெற்றாக வேண்டும்.